நமக்கு இந்த பைக்கை ப்ரொவைட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய சாய்ராம் பஜாஜ் தாங்க. ஸோ ஷோரூமோட மேனேஜர் நம்பர் ரஞ்சித் சாரோட நம்பர் நான் கீழே டேக் பண்ணுறேன். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் கூட செக் பண்ணிக்கங்க. என்ன பைக் உங்களுக்கு வேணுனாலும் 1 வீக்கில் வந்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு டெலிவரி பண்ணிட்டுருக்காங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கீழே டேக் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலாக வந்து 125cc செக்மெண்ட்டில் நம்ம நிறைய வீடியோ போட்டுருந்துருப்போம். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாலும் இந்த மிட் வேரியண்ட்டில் போடுங்க போடுன்னு கேட்டீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் வந்து அந்த மிட் வேரியண்ட்டில் இருக்கக்கூடியது தான் எல்லாமே சேல் ஆகிட்டு இருக்கு. ஒரு என்ட்ரி லெவலும் பார்க்கறதில்ல, ப்ரீமியம் லெவல் பார்க்கறதில்ல. ஸோ அதில் கொஞ்சம் மார்க்கெட் டவுன் ஆகிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட் ஷேர் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த 125cc நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நார்மலான பிக்கப் வேணும், மைலேஜ் ஜாஸ்தி இருக்கணும், ப்ரைஸு கம்மியாக இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் வைஸும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதை கான்செப்டா வச்சு நிறைய மாடல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா ரைடர் 125 லான்ச் பண்ணியிருந்தாங்க. பல்சர்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வேரியன்ட் இருந்துச்சு. ஸோ பஜாஜ் பல்சர் 125 வச்சிருந்தாங்க, NS 125 வச்சிருந்தாங்க. ரீசெண்டாக ஹீரோல புது லுக்ல நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் டிசைன்ல எக்ஸ்ட்ரீம் 125 கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுல எல்லாமே கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரீம் 125 வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா செக்மெண்ட்லேயே இல்லாத ஃபீச்சர் நிறைய கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சிங்கிள் சேனல் ABS கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது கம்மியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து அப்படியே புரட்டி போட்டு நம்ம பஜாஜ் பண்ற சேட்டையில வந்து கிட்டத்தட்ட மாசம் ஒவ்வொரு வண்டி லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. சேம் இதுலயே ஒன்று புதுசாக லான்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ ஆல்ரெடி NS சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டிசைன் வைஸ் பார்க்கும்போது எல்லாம் ஒரே டிசைன் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ NS 125, NS 160, NS 200, ஸோ ஒரே கேட்டகரி செக்மெண்ட்ல கொடுத்துருந்தாங்க. பஜாஜ் 150 பொறுத்தளவு சேம் அந்த 150, 125, ஸோ 220, ஸோ இதெல்லாம் ஒரே டிசைன் கொடுத்துருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி N சீரிஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ N160, N150, N250, சேம் அதே கேட்டகரியில் நம்மளோட புது பஜாஜ் பல்சர் N125 நம்ம கிட்ட இருக்கு. அப்படி இதுல என்னென்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க என்னங்கிறது டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி என்னென்ன கொடுத்துருக்காங்க என்னங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி சேம் இப்போ புதுசா லோட் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா 3 வேரியன்ட் லோட் ஆயிருக்கு. ஸோ பஜாஜோட N125 இப்போ இருக்கக்கூடிய மாடல் லோட் ஆயிருக்கு 125 செக்மெண்ட்ல. பல்சர் 125 லான்ச் ஆயிருக்கு. பல்சர் NS 125 கிட்டத்தட்ட ஒரு 3 வேரியன்ட் பஜாஜே கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் லெவல்ல கொடுத்துருக்காங்க. அது போக காம்படிஷன் மாடல் பேலன்ஸ் 2 தான் இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரீம் 125 கொடுத்துருக்காங்க, ரைடர் 125 கொடுத்துருக்காங்க. இதுல இல்லாத ஃபீச்சர் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இல்லாத ஃபீச்சருங்கிறத விட செக்மெண்ட்ல இல்லாத ஃபீச்சர் வந்து நம்ம இந்த N125 அப்படி புதுசா கொடுத்துருக்காங்க. என்னங்கிறது டீட்டெயிலா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதோட டிசைன் பாத்தீங்கன்னா பஜாஜ் சைட்ல இல்லாத ஒரு புது டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் ஆகட்டும், கலர் ஆகட்டும், ஒரு பாக்குறதுக்கு லாங்ல இருந்து பார்த்தா ஒரு ஆஃப் ரோடிங் வெஹிக்கிள் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் டிராவலிங் எல்லாமே பார்க்கும்போது நல்ல ஒரு ஆஃப் ரோடிங் வெஹிக்கிள் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து செக்மெண்ட்ல இல்லாத அண்டர் மில்லி சைலன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன சொல்றது, நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் டிசைன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏன்னா NS சீரீஸ்ல எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து சேம் N125 சீரீஸ்ல கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இதோட கிராபிக்ஸ் தான் பஜாஜ்லயே இல்லாத கிராபிக்ஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புது கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது தெரியும், அந்த எல்லோ வித் ஐஸ் எல்லோன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஐஸ் கிரீன் கலர் மாதிரி ஐஸ் எல்லோ கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவான கலர் கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு வேற என்னென்ன கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக பார்ப்போம். டிசைன் பார்ப்போம். ஸோ டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஒரு புது டிசைன் கொடுத்துருக்காங்க, செக்மெண்ட்டே இல்லாத. ஸோ இப்போ நிறைய மாடல் பார்த்துருப்பீங்க. ஒன்னா ஸ்போர்ட்ஸ் இருக்கும், இல்லைன்னா ஃபேமிலி இருக்கும். புதுசா ஏதாச்சும் ஒன்று கொடுக்குமேன்னு சொல்லிட்டு பஜாஜ் சைட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னா நீங்க ஒரு பைக் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 4 மாடல் போவீங்க, 4 பிராண்ட் போவீங்க. ஹீரோவா இருக்கட்டும், டிவிஎஸ்ஆ இருக்கட்டும், பஜாஜா இருக்கட்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாடல்ல வந்து ஸ்போர்ட்ஸ் டிசைன் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு மாடல்ல வந்து ஃபேமிலி சீட் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு மாடல்ல வந்து கொஞ்சம் ஓல்டு அந்த ரெட்ரோ டிசைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இல்லாம பஜாஜ்ல வந்து எப்பவுமே புதுசா யோசிச்சு கொடுப்பாங்க. ஒரு 125cc போறீங்கன்னா கண்டிப்பா வந்து பஜாஜ்ல 3 வேரியன்ட் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் போறீங்கன்னா 3 வேரியன்ட் இருக்கும். ஒரு மிட் வேரியன்ட் நம்ம இந்த 125cc செக்மெண்ட் பண்ணீங்கன்னா 3-4 வேரியன்ட் இருக்கும். நம்ம பஜாஜ்ல மட்டும் 4 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 120 CD 125 கொடுத்துருக்காங்க, பஜாஜ்ல NS 125 கொடுத்துருக்காங்க, பல்சர் 125 கொடுத்துருக்காங்க, புது N125 கொடுத்துருக்காங்க. ஸோ இது 3 வந்து வேற கேட்டகரியில் வந்துடும். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலிக்கு போயிட்டீங்கன்னா பஜாஜ்ல 2 ஸ்பிளிட் சீட் கொடுத்துருக்காங்க, ஃபேமிலி சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ பல்சர் 125 கொடுத்துருக்காங்க. எனக்கு ஸ்போர்ட்ஸ் லுக்ல வேணும், ஸ்போர்ட்ஸ் டிசைன்ல வேணும், சேம் அந்த ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னா நீங்க NS அப்படியே மாறிக்கலாம், அது கொடுத்துருக்காங்க. எனக்கு பாக்குறதுக்கு அந்த கம்ப்யூட்டர் பைக் டிசைன்ல இருக்கணும், ஸோ புதுசா வேணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து நம்ம இந்த N125 கொடுத்துருக்காங்க. செக்மெண்ட்ல இல்லாத ஒரு டிசைன் சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அண்டர் மில்லி சைலன்சர் கொடுத்துருக்காங்க, அதனால தான் சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன்ல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ டிசைன் வைஸ் பார்க்கும்போது LED ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது நல்ல ஒரு ஷார்ப்பான டிசைன்ல இருக்காங்க. விங்கர்ஸை பொறுத்தவரை மட்டும் இப்போ ஹாலஜன் விங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து டாப் வேரியன்ட். இதுல வந்து மிட் வேரியன்ட் மட்டும் 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. மிட் வேரியன்ட் அனலாக் மீட்டர்ல வந்து 2 ஆப்ஷன் கொடுக்காங்க. ஸோ ட்ரம் டிஸ்க் கொடுக்குறாங்க. நம்ம டாப் மாடல்ல போயிட்டீங்கன்னா டிஸ்க் ட்ரம் 2 வந்துடும். காம்போ பிரேக்கிங்கோட கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு இந்த ஹெட்லாம்ப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு LED ஹெட்லாம்ப் தான் வரும்.
அனலாக் மீட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ விங்கர்ஸ் பொறுத்தளவு ஹாலஜன் விங்கர்ஸ் சேம் உங்களுக்கு அந்த சிடி பிளாட்டினா ஸோ அந்த கேட்டகரியில் கொடுத்த இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்பேர் ஈஸியாக கிடைக்கணும், ஸோ அதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு இந்த சன்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ டைனமிக் லுக்கில் கொஞ்சம் மெட்டல் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் தான் பார்க்குறதுக்கு மெட்டல் டிசைனில் கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட் மட்டும் ஒரு சின்ன கிளாம் வந்துடும். இந்த ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் கொடுத்துருக்கக்கூடிய டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 200cc செக்மெண்ட்டில் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா என்ன ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்களோ சேம் அதே கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு கவுல்ஸ் எல்லாம் பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போது தெரியும். இதை வந்து என்ன சொல்கிறது, ஒரு 400cc 200cc கேட்டகரியில் என்ன டிசைன் இருக்குமோ சேம் அதை அப்படியே காப்பி பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. பட் ப்ரைஸை மட்டும் காப்பி பண்ணல, ப்ரைஸ் ரொம்ப கம்மியில் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வீல்ஸை பொறுத்தால வந்து ரெண்டுமே வந்து டியூப்லெஸ் டயரில் கொடுத்துருக்காங்க. 18.100 mm கொடுத்துருக்காங்க. ஸோ செக்மெண்ட்டில் வந்து டயர் சைஸ் பொறுத்தளவு ஃப்ரண்ட்டில் வந்து ஓகே தான். ஏன் வந்து உங்களுக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க கொஞ்சம் பெரிய சைஸ் வீல் கொடுக்கலாமே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் தான் இருக்குது. ஏன்னா இது 120cc செக்மெண்ட், ப்ரைஸும் பார்க்கணும் மைலேஜும் பார்க்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து சின்ன டயர் கொடுத்துருக்காங்க. மேபி உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்னா நீங்கள் என்எஸ் போய்க்கலாம். ஸோ உங்களுக்கு அதில் கொஞ்சம் வீல் பேஸ் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வேரியன்ட் மாடல் சொல்லியிருக்கேன். ஐபிஎஸ் காம்போ பிரேக் வந்து டிஸ்கவுண்ட் வரும். நம்ம கிட்ட இருக்க டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா டெலஸ்கோப்பிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் உங்களுக்கு அந்த கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் தான் பார்க்கறதுக்கு அந்த சேரெல்லாம் அடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த கம்ப்யூட்டர் பை டிசைன்லேயே வந்து உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் அந்த பேனல் பொறுத்தவரை வந்து நியான் கிரீன் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய மாடலில் பார்த்துருப்பீங்க. சேம் அந்த நியான் கிரீன் மாதிரியே நியான் எல்லோ கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்ல ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. கூடவே அந்த டாட் லைன் வச்சு ஒரு ஸ்டிக்கரும் வந்துடும். வீல் ஸ்டிக்கரும் கூடவே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்டர் வந்துடும். ஸோ நைட் டைமில் நம்ம பைக் பேக் பண்ணால் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் கூட கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு 2 அலாய் வீல்ஸோட தான் வந்துடும். மற்றபடி நீங்கள் ஃப்ரண்ட் வியூ பொறுத்தவரை தான் ரைட் வீல் என்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரைட் வீல பார்ப்போம். ஸோ ரைட் வீல் பொறுத்தளவு இந்த ஃப்ரண்ட் டிசைன் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னு சொல்றது, அந்த நல்ல ஒரு ஷார்ப்பான டிசைன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ உங்க அந்த பல்சர்னு போட்டு இந்த ஃபினிஷிங் பார்த்தாவே தெரியும். ஃப்ரண்ட் அந்த ஹெட்லாம்போட கவுலோட வந்து நல்லா அட்டாச் பண்ண டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 லேயரோட வந்துடும். பார்க்கறதுக்கு நல்ல ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பல்சருங்கிற சொல்லிட்டு செக்மெண்ட்லேயே இல்லாமல் ஒரு புது டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவுமே ஃப்ரண்ட்டில் வந்து ஒரே ஒரு நேமில் தான் வரும். ஒன்னா ஸ்டிக்கரிங் கொடுப்பாங்க, இல்லைனா எம்பளம் கொடுப்பாங்க. ரெண்டுமே கலந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பஜாஜோட சாட்டியில் புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பஜாஜ் பல்சர்னு சொல்லிட்டு எம்பளத்தில் வந்துடும். சைட்லேயும் உங்களுக்கு தெரியறதுக்காக வந்து பல்சர்னு ஸ்டிக்கரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டியூல் டோன் கலரில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவான லுக் இருக்குது. டேங்க் பொறுத்தளவு வந்து 10 லிட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ டேங்க் பார்க்கும்போது 10 லிட்டர்னு கேட்பீங்க. அந்த டிசைன்லேயே பார்க்கும்போது தெரியும் நல்ல டேங்க் கொடுத்துருக்காங்க. சிசி பொறுத்தளவு வந்து 125cc கிக்கரோட கொடுத்துருக்காங்க. ஸோ பில்ட் குவாலிட்டி பொறுத்தளவு வந்து சேம் நம்ம பல்சர் 125 கொடுத்ததான் சேம் உங்களுக்கு அதே கேட்டகரி இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவர்ஸை பொறுத்தளவு வந்து நல்லா காம்பாக்டாக உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் சேஃப்டி அந்த ஒரு சேஃப்டி ராடு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இன்ஜினில் போய் கால் படாமல் இருக்கிற கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ரெண்டாவது உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா அந்த அண்டர் மில்லி சைலன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ செக்மெண்ட்லேயே இல்லாத புது சைலன்சர் ஃபர்ஸ்ட் இந்த செக்மெண்ட் சொல்லலாம் நம்ம பஜாஜ் பல்சரில் கொடுத்துருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பின்னாடி பார்க்கும்போது பேக் வீலுக்கு வந்து மெயின்டைன் பண்ண தேவையில்லை. இதில் என்ன மெயின்டைன் கேட்பீங்க, ஏன்னா சைலன்சர் லென்த் வரனால வந்து பில்லியன் ரைடர் கொண்டு போது ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாத ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து அண்டர் மில்லி சைலன்சர் கொடுத்தனால வந்து இங்கே உங்களுக்கு லாங் உங்களுக்கு டிராவலிங் வந்துடும். ஸோ உங்களுக்கு பேக் வீலை பொறுத்தளவு ஈஸியாக நம்ம வந்து ஏதாவது சேக்கப் சார் ஏதாவது லக்கேஜுக்கு இது மாட்டுறதா கூட ஈஸியாக மாட்டி போயிடலாம். ஸோ அடிஷ்னலாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் உங்களுக்கு கேரியர் வந்துடும். ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஈஸியாக ஒரு 2-3 பேர் கொண்டு போகிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி சேம் ஃப்ரண்ட்டில் கொடுத்தது தான் வீல் பேஸ், பேக்லேயும் கொடுத்துருக்காங்க. வீல் ஸ்டிக்கரோட கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு ரைட் வியூ பொறுத்தவரை தான் ரியர் வீல் நடக்கும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது என்ன மாடல்னு கேட்பீங்க. ஸோ அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் நானே பார்க்கும்போது என்ன மாடல் தெரியாமல் இருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த எண்ணுங்கிறது வந்து அந்த 125 மென்ஷன் ஆகி வந்துடும். ஸோ ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க, பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் டிசைன் ஸ்டிக்கரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. N125 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் கொடுத்த டிசைனே தான் ரியர்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிராப் ரயிலோட வந்துடும், 3 லேயரில் வந்துடும். ஸோ அந்த N125 கொடுத்துருக்காங்க. ஸோ புது டிசைன் சொல்லலாம். சீட்டை பொறுத்தளவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் உட்காரலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபிளாட் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். ஸோ ரைடர் பில்லியன் ரைடர் 2 பேர் நல்லா காம்பாக்டாக கொண்டு போகிற அளவுக்கு சீட், நல்ல ஒரு லாங் டிராவலிங் சீட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு பில்லியன் ரைடர் ஃபுட் ரெஸ்ட் இங்கே வந்துடும். ஸோ சின்னதாக கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு எல்லாமே பார்த்தாச்சு. மற்றபடி ரியர் வீல் என்ன பார்க்கலாம். ஸோ ரியர் வீலேருந்து பார்ப்போம். ஸோ ரியர் வீல் பொறுத்தளவு வந்து அது எல்இடி டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் வரும், மற்றபடி உங்களுக்கு காமிக்காது. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துடும். விங்கர்ஸ் பொறுத்தளவு வந்து சேம் ஃப்ரண்ட்டில் கொடுத்த ஹார்ஜன் விங்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்க்கும்போது டிசைன் அந்த ஃப்ரண்ட்டில் எப்படி கொடுத்தாங்களோ சேம் அதே டிசைன் ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டல் கிராப் ரயில் வந்துடும். ஸோ கிராப் ரயில் பொறுத்தளவு வந்து அந்த டியூல் டோன் கலரில் கொடுத்துருக்காங்க, ஹெவி கிரேவோட வந்துடும். பின்னாடி வந்து நம்பர் பிளேட் மட்டும் ஒரு சின்ன கிளாம் கொடுத்துருக்காங்க, நம்பர் பிளேட் லைட் கொடுத்துருக்காங்க. பேக் வீல் பேட் ஹக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ செக்மெண்ட்டில் இது புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரீம் 125 தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ
புதுசாக நம்ம N125 கொடுத்துருக்காங்க. ஸோ என்எஸ்லேயே கொடுத்துருக்காங்க, பட் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் தான் போகணும். நம்ம N125 வெஹிக்கிளோட வந்துடும். ஸோ அதை ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டி தான். ஸோ மற்றபடி வீல் பேஸ் பொறுத்தளவு வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த பல்சரில் கொடுத்ததா கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு ரியர் பொறுத்தளவு தான் லெஃப்ட் ஹேண்ட் டாப் வீலர்னு பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் வீலர் பார்ப்போம். ஸோ லெஃப்டி பொறுத்தளவு சேம் அந்த ரைட் வீல் கொடுத்தது தான். பல்சர்னு சொல்லிட்டு அந்த 2 கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ டாப்ல எம்பளம் வந்துடும். ஸோ சைடில் ஸ்டிக்கரிங்கில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ செக்மெண்ட்ல எப்பவுமே வந்து எல்லா மாடலில் போனீங்கன்னா இது எத்தனை கீர் அப்படின்னு கேட்பாங்க, எப்படி போகிறதுன்னு கேட்பாங்க. ஒரு சில மாடலில் வந்து சின்னதாக மென்ஷன் ஆகி வரும், பட் அது கரெக்டாக தெரியாது. நம்ம பஜாஜை பொறுத்தளவு வந்து எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். ஸோ கீர் நம்ம எப்படி போடணும்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டிக்கரிங்லேயே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு முன்னாடி பேலன்ஸ் 4 கீர், பின்னாடி சென்ட்ரல் நியூட்ரல். ஸோ எல்லாமே டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டிஎஸ்சி மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா நம்ம பஜாஜ் வெஹிக்கிள் தான். எல்லாத்துலேயும் வந்து அங்கங்கே அப்படியே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் வழக்கம் போல கொடுக்கறதா கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடர் பில்லியன் ரைடர் 2 பேருக்கு ஒரு ஃபுட்டர்ஸ் வந்துடும். லேடிஸ் ஃபுட்டர்ஸ் அடிஷனலாக வந்து உங்களுக்கு வந்து வெஹிக்கிளோட கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஆஃப் மார்க்கெட்டிங் போகணும், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போகணும் தேவையில்லை. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் பொறுத்தளவு 7 ஸ்டெப் மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த செக்மெண்ட் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க, பட் இந்த கேட்டகரி இந்த ப்ரைஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். மற்றபடிக்கு சேம் அந்த சீட் ஓப்பனுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். அந்த N125 ஸோ இந்த இடத்துல கரெக்டாக மென்ஷன் ஆகி வந்திருக்கு பாருங்க. அந்த 125 மென்ஷன் ஆகி N125 கொடுத்துருக்காங்க. சீட் ஓப்பனுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. என்னது பிளைன் சீட் கொடுத்துருக்கலாமான்னு கேட்பீங்க. ஸ்பிட் சீட் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பிட் சீட்டு அந்த பிளைன் சீட் டிசைனில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஷார்ப்பான டிசைன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு லெஃப்டி பொறுத்தளவு தான் டாப் வியூ என்னன்னு பார்க்கலாம். டாப் வியூ பொறுத்தளவு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 o'clock ஷூட் பண்ணிருக்கோம். ஸோ பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா உங்களுக்கு விசிபிள் ஆகுதுங்க. நார்மலாக உங்களுக்கு இந்த சிஎன்ஜியில் கொடுத்த மீட்டர் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சிஎன்ஜிங்களோட இப்போ ரீசெண்டாக NS200 கொடுத்துருக்காங்க. சேம் அதே கான்செப்டில் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்குற கொஞ்சம் கிளியர் லென்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடோ மீட்டருங்க வந்துடும். ஸோ ஃபியூல் லெவலுங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாக் இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இந்த மாதிரி போகணுன்னா நீங்கள் வந்து பஜாஜ் ஆப்பில் நீங்கள் ஆல் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ உங்களுக்கு ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணணும்னா உங்களுக்கு இதுலேயே மென்ஷன் வரும். ஸோ இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மேலே உங்களுக்கு டேட் டைம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடர் உங்களுக்கு கிளாக் டைம் இதெல்லாமே வந்துடும். ஸோ ப்ளூடூத் இங்கே பார்த்தீங்களா காமிக்க ஷோ ஆகுது. கிலோமீட்டர் எவ்வளோ ஓடிக்கு வந்து ஸ்பீடோ மீட்டர் கொடுத்துருக்காங்க. நியூட்ரல் ஆப்ஷன் வந்துடும். ஹை பீம், லோ பீம். உங்களுக்கு ஹெட்லைட் உங்களுக்கு ஆன் ஆச்சுன்னா ஹெட்லைட்டில் வந்துடும். நியூட்ரா விங்கர்ஸ்க்கு உங்களுக்கு லெஃப்ட் ரைட் கொடுத்துருக்காங்க. எம்ஐ இண்டிகேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்மெண்ட்லேயே இல்லாதது பஜாஜில் ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் சொல்லலாம் I3S ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ I3Sன்னு சொல்லக்கூடாது, ஐடியல் ஸ்டாப் அண்ட் சாஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா I3Sங்கிறது ஒரு ஹீரோவோட ஒரு செக்மெண்ட். ஸோ அதனால தான் என்னங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ வெஹிக்கிள் நீங்கள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க வைங்க, நியூட்ரல் பண்ணிட்டு சிக்னல்லையோ இல்லை எங்கேயாச்சும் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பேசிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 30 செகண்ட் இன்ஜின் ஹீட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் ஆஃப் ஆயிரும். மறுபடியும் நீங்கள் வெறும் கிளச் பிடிச்சா ஸ்டார்ட் ஆகிக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் இங்கே ரைட்டில் இங்கே வந்துடும். ஸோ இங்கே பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு எப்போ ஓட்டிட்டு இருக்குன்னு அதை ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அடிக்கடி ஆஃப் ஆகணும் அப்படின்னா இதை ஆன் பண்ணிக்கலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். காயில் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு வந்து காயில் ஸ்டார்ட் எந்த ஒரு செக்மெண்ட்லேயும் கிடையாது. நம்ம பஜாஜ் பல்சர் N125 தான். ஸோ சவுண்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. அண்டர் மில்லி சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதாங்க ஆஃப் பண்ண உடனே அடுத்த செகண்டே இன்ஜின் ஆஃப் ஆகுது. இன்ஜின் என்னடா எல்லாத்துலேயும் ஆஃப் ஆகுதான் சொல்லுவீங்க. அந்த சவுண்ட் உடனே ஒரு சில மாடலில் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், பட் இதில் தான் டைம் எடுத்துக்கல. ஸோ சடனாக ஆஃப் ஆயிடுச்சு. அது என்ன பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் பொறுத்தளவு வந்து உங்களுக்கு ப்ளூடூத் பேர் பண்ணுற கொடுத்துருக்காங்க. 3-way உங்களுக்கு மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஹை பீம், லோ பீம், பாசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ விங்கர்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தா தெரியும். ஹார்ன் ஆப்ஷன் நார்மலாக கொடுத்துருக்காங்க. அப்படியே டேங்க் வந்தீங்கன்னா 10 லிட்டர் கெப்பாசிட்டி E20 அக்செப்ட் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. ஸோ டேங்கில் தான் நல்ல ஒரு டிசைன். ஸோ டிசைன் வைஸ் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். செக்மெண்ட்லேயே இல்லாத டிசைன் வந்து நம்ம அந்த பஜாஜ் N125 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டேங்க் பொறுத்தவரை பார்க்கறது சிஎன்ஜியில் கொடுத்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைடருக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக கொண்டு போகலாம். ஸோ நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு சீட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். டேங்க் மேலே உங்களுக்கு கட்டாச்சே வரும். நிறைய பேர் வந்து டேங்க்லேயே ரைடர் பேர் போடுறவங்களே இருக்காங்க. பட் இது வந்து கொஞ்சம் புதுசாக போவோமேன்னு சொல்லிட்டு புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ டேங்க்லேருந்து உங்களுக்கு வந்து அந்த சீட் நல்ல ஒரு பிளைன் சீட் வந்துடும். ஸோ சீட்லேயும் உங்களுக்கு பஜாஜ் பண்ணுற சேட்டுகள் தான். ஸோ பல்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கருங்கான போட்டு வந்துடும். ஸோ அப்படியே ரியர்லேருந்து உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. ஸோ ரியர் பொறுத்த அந்த கிராப் ரயிலேருந்து உங்களுக்கு, ஏன்னா ஒரு சில மாடல் கிராப் ரயில் கொடுத்தாங்கன்னா கிராப் ரயிலில் கரெக்டாக உட்கார முடியாது பில்லியன் ரைடர். பட் இதுதான் அந்த இடத்துல நல்ல ஒரு கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன் நல்ல ஒரு லென்த்தியான சீட் கொடுத்தாங்க. மற்றபடி ப்ரைஸ் டிசிஷனுங்கிறது பார்த்துடலாம். ஸோ ஓகேங்க, ஃபர்ஸ்ட் ப்ரைஸை பார்த்துடலாம். ஸோ ப்ரைஸை பொறுத்தளவு இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 98,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க.
ஆன் ரோடு ப்ரைஸ் நாங்கள் அப்படி இப்படின்னு பார்த்ததுல வந்து 1,22,000 கொடுக்குறாங்க. சரி, ஆனால் இன்னும் இந்த வண்டி லான்ச்சே ஆகலை, அதனால தான் ஆன் ரோடு ப்ரைஸ் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த டிஸ்க் வேரியண்ட்டுக்கு இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவு ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த செக்மெண்ட்லேயே இல்லாத டிசைன். ஸோ எப்பவுமே வந்து ஒரு கேட்டகரின்னு போயிட்டா டிவிஎஸ்னா ரைடர் போவாங்க, ஹீரோனா எக்ஸ்ட்ரீம் எடுப்பாங்க. ஸோ பஜாஜ்லேயே வந்து என்ன சொல்லுவாங்க, பல்சர் போ 125 இல்லை என்எஸ் போன்னு சொல்லுவாங்க. வேற ஏதாவது புதுசாக ஒரு டிசைன் கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு புது பிராண்ட் தேடிட்டு இருப்பாங்க. ஸோ ஆனால் பஜாஜ் தான் ஏன் நீங்கள் புது பிராண்ட் தரீங்க, நம்மளே கொடுப்போம்னு சொல்லிட்டு அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆன அந்த என் சீரீஸ்லேயே N125 டிசைனில் புது கலர் புது டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அண்டர் மில்லி சைலன்சர் உண்மையிலேயே கிரேட். எந்த ஒரு செக்மெண்ட்லேயும் 120cc கிடையாது, நம்ம N125 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கலர்ஸை பொறுத்தளவு 5 கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக், ஹெவி கிரே, நம்ம கிட்ட இருக்க அந்த எல்லோ, ப்ளூ, ரெட், ஸோ கிட்டத்தட்ட இந்த 5 கலர்ல கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் டீட்டெயில்ஸ் நான் கீழே கொடுக்க போய் செக் பண்ணி பாருங்க. மைலேஜை பொறுத்தளவு எவ்வளோ வரும் நீங்க சொல்லுங்க. என்னோட கெஸ்ஸிங் பிரகாரம் என்ன பார்த்தீங்கன்னா 68 to 70 வரைக்குமே வரும். ஒரு 125cc இவ்வளோ வருதான்னு கேட்டால் 200% சொல்லலாம். அந்த அளவுக்கு கண்டிப்பாக மைலேஜ் வரும். அதிகபட்சம் என்ன மாதிரி ஒரு 45 kg இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா நானும் வெயிட் கம்மி தான். ஸோ வெஹிக்கிளை பொறுத்தளவு ரொம்பவுமே வெயிட் கம்மியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில் நான் கீழே கொடுக்குறேன். ஏன்னா அந்த வெயிட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒர்த்து தான், ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து நான் ட்ராவல் பண்ணும்போது ஈஸியாக ஹேண்டில் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு. நம்ம டெயின் பண்ணுறதுக்கு ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு பேலன்சிங்கான வண்டியாக தான் கொடுத்துருந்தாங்க. மற்றபடிக்கு வந்து உங்களுக்கு கலர்ஸை பொறுத்தளவு வந்து அந்த புது கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹெவி கிரே வித் அந்த எல்லோ கொடுத்துருக்காங்க. வேற டீட்டெயில் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போட்டேன். வீடியோ பார்த்த பிறகு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.